அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஈமான் ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்றால் நம்பிக்கை என்பது பொருள். நாம் நம் அல்லாஹ்வின் மீதும் நபிமார்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வது தான் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் ஈமானை புதுப்பியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஈமான் புதுப்பிக்கிறதுனா என்ன அப்படின்னு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், லா இலாஹா இல்லல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவீராக என்று. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய ஆடை நாளடைவில் பழையதாயிடும். அதே மாதிரி தான் ஈமானும், அது நாளடைவில் பழையதாயிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்விடம் நம்ம அதிகப்படியாக நம்முடைய ஈமானை புதுப்பிச்சு தருமானு அல்லாஹ்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கணுமா, துவா செய்துக்கிட்டே இருக்கணுமா. ஈமான் பழையதாகிறதுனா என்ன அப்படின்னா, மனிதர்கள் செய்கிற பாவத்தின் காரணமாக அந்த ஈமானுடைய ஒளியும் அதனுடைய சக்தியும் குறைஞ்சிருது. அதுதான் ஈமான் பழையதாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்துட்டான் அப்படின்னா அவனுடைய மனதில், அதாவது அவனுடைய இதயத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஒன்று விழுந்துடுது. அவன் நல்லபடி அந்த பாவத்தை எண்ணி மனம் வருந்தி மனம் திருந்தி அல்லாஹ்கிட்ட மன்றாடி துவா கேட்டா அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கிட்டாங்க, பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டான்னா அவனுடைய கருப்பு புள்ளி நீங்கி தெளிவு பெறுவான். இல்லை தௌபா செய்யலை, மன்னிப்பு கேட்கல, தவறை எண்ணலை அப்படின்னா மீண்டும் ஒரு பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இதயத்தில் மீண்டும் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. இது நாளடைவில் அவனுடைய இதயமே கருப்பாகி துருப்பிடிச்சு போயிடுது. அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றணும். நாமளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்மளுடைய ஈமானை புதுப்பிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வரப்போகிற ரமலான் நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நன்மைகளை தரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.